எப்ப டவுன் ஆனாலும் கலைஞர் தான் முதல் இன்ஸ்பிரேஷன். அவர் செஞ்ச பல விஷயங்களுக்கான ரெகக்னிஷன் அவருக்கு கொடுக்காமலே இருந்தாலும் கூட அவர் அதை செஞ்சார். இப்ப அவரை பொதுத் தலைவரா பேசுறதுல இந்த சமூகத்துக்கு தயக்கம் இருக்குன்னா தப்பு கலைஞர்கிட்ட இல்ல. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைக்க சொல்லி இன்னொரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அழுத்தம் கொடுத்தேன்றத எவ்வளவு தடித்தனமாக ஒருத்தரால வெளிப்படையா பேச முடியுது. அவரை ஒரு ஜனநாயகவாதி என்று வேற இன்னைக்கு பேச தொடங்கி. நேரு தானே பேசினாரு, சிஎம் பேசினாரா? துணை முதலமைச்சரே பேசினாலும் சிஎம் பேசினாரா? பாஜகவினுடைய அந்த மதவாதம் அடுத்த 5 வருஷத்துல துண்டக்கான துணியை காணணும் தலைவிரிச்சு ஓடி வந்ததுதான். இங்க இருக்கக்கூடிய விஜய் என்கின்ற நபர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக என்ன செய்திருக்கிறார்? அவர் மீது நடத்தப்பட்ட ஐடி ரைடுகளில் நிறைய பிடிச்சதா சொன்னாங்களே, என்ன பிடிச்சாங்க? அவங்கள கருத்தியலாக காயடிக்கின்ற வேலையைத்தான் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். டிவி விவாதங்கள் தொடர்ந்து பங்கெடுக்கிறீங்க, கருத்தரங்கங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க, டிபேட் ஷோக்கள்லாம் தொடர்ந்து பார்க்குறோம். பட் ஆனால் ஆஃப்வேல திடீர்னு உங்களோட முகங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் பேசுறீங்க, சண்டை போடுறீங்க, எல்லாம் நடக்குது. இந்திரகுமார் தேரடி யாரு? அந்த பேக் ஸ்டோரி தெரியவே தெரியாது எல்லாத்துக்கும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கும் ஒரு அரசு பணியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கும் பிறந்த பையன்தான் நான். திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில தான் படித்தேன். 11th 12th ஒரு தனியார் பள்ளி, அப்புறம் கல்லூரி ஒரு தனியார் கல்லூரி, பொறியியல், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சகாயமேஸ் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்போ அவர் சர்வீஸ்ல இருக்கும்போது இப்போ எனக்கு அவர் மீது கடுமையான மாற்று கருத்துக்கள் விமர்சனங்கள் இருக்கு. அப்போ சொல்றேன், நீங்க தினமணி 2ஆம் பக்கத்தை திறந்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அஸ்ரா கார்க் இருப்பாரு, இன்னொரு பக்கம் சகாயமேஸ் இருப்பாரு. அது போட்டோ இல்லாத பேப்பரே இருக்காது. டிஆர்பியில் விட்டு ரைடர் நடுராத்திரி சுடுகாட்டில் போனது. எங்கள் அம்மா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது. அதற்கு பிறகு படிச்சுட்டு இருக்கும்போதே கலைஞருடைய மரணம், 2014 ஜெயலலிதா, 2018 கலைஞருடைய மரணம், அதிமுக பெரிய கூத்துக்கள். இதற்கிடையில மோடி 2வது ரெஜிம் ஜெயிக்கிறாரு. 2019 பிப்ரவரியில புல்வாமா தாக்குதல் நடக்கிறது. அப்போ கடுமையான அதிருப்தி வருகிறது. ஐஏஎஸ் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வெறியோட படிச்சுட்டு இருந்த எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிலவரங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு கீழே நம்ம எப்படி வேலை பார்க்கறது? அதற்கப்புறம் பிரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறதுக்கு முன்னாடியே ஒரு மனநிலையில ஒரு மாற்றம் வந்துருச்சு. இது நமக்கு செட் ஆகாது, நம்ம சிந்தனை போக்கு வேற மாதிரி போகுது, இது வேற மாதிரி போகுது அப்படின்னு ஒரு தடுமாற்றம் வர ஆரம்பிச்சது. இதற்கு இடையில தான் என்னுடைய டிராவல் போனது. தொடர்ந்து இயங்குவதற்கான தன்னம்பிக்கை அப்படின்றது எப்ப டவுன் ஆனாலும் கலைஞர் தான் முதல் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவர் பார்க்காத டவுன் ஃபேஸஸ் கிடையாது. ஆனா அதையெல்லாம் தாண்டி தான் அவர் வேலை செஞ்சார். இந்த ரெக்கக்னிஷன் இருக்குது இல்ல அப்படின்றதையெல்லாம் தாண்டி அவர் யாருன்றது அவருக்கு தெரியும், அவர் என்ன உழைக்கணும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அந்த உழைப்பை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் செஞ்ச பல விஷயங்களுக்கான ரெக்கக்னிஷன் அவருக்கு கொடுக்காமலே இருந்தாலும் கூட அவர் அதை செஞ்சார். அவர் சமத்துவபுரம் கட்டினாரு அப்படின்றதுக்காக யாரும் இந்தியா முழுக்க இருந்து சமத்துவத்திற்காக கலைஞர் இப்படி செஞ்சுட்டாரான்னு உடனே ஓடி வரல. இன்னைக்கு பேசுறோம், லேட்டரா பேசுறோம். ஆனா உடனே அதை யாரும் கவனிக்கல. ஆனா அவர் சமத்துவபுரத்தை கட்டிக்கிட்டே இருந்தாரு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா கட்டுறீங்க, இன்னொரு சேரி கட்டுறீங்களா விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அவர் கட்டிக்கிட்டே இருந்தாரு. உழவர் சந்தை கொண்டு வரும் பொழுது அதே மாதிரிதான், யாரும் பெரிய ரெகக்னிஷன் எல்லாம் கொடுக்கல. ஆனா அவர் செஞ்சாரு. இடஒதுக்கீடு உரிமைகளை மீட்டு இருந்தது. 69% சட்ட அங்கீகாரம் தான் ஜெயலலிதாவுடைய காலத்தில் கிடைத்தது. உருவாக்கியது கலைஞர் தான். ஆனா அதற்கான டியூ கிரெடிட்ஸ் கலைஞர் கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்ல. அப்போ அந்த கிரெடிட்டுக்காக அவர் வேலை பார்க்கல. அப்போ கிரெடிட் எல்லாம் தாண்டி நம்ம எதுக்கு வேலை பார்க்கிறோம் அப்படின்ற அந்த அடிப்படை புரிதலை கலைஞரிடம் இருந்துதான் பெற்று. ஒரு ஊடகவியலாளராக இருந்து கலைஞரை பத்தி பேசுறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமோ அல்லது எந்த விதமான மறுபரிசீலனையோ கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம், எம்ஜிஆர் அவர் ஒரு கட்சியின் தலைவர் தான். எம்ஜிஆர் எந்த காலத்திலும் பொது தலைவர் அல்ல. ஏன் பொது தலைவர் அல்ல அப்படின்னா அவர் இந்த சமூகத்துக்கான பொது கருத்துக்கள் என்று எதுவும் செய்தது கிடையாது. அவருடைய எல்லைக்குட்பட்டு ஒரு நல்ல மனிதராக வாழ்வதற்கு ஒரு முயற்சி செய்தார். நல்ல சில திட்டங்களை கொண்டு வந்தார். கொள்கை ரீதியாக அவர் ஏதாவது செய்திருக்கிறாரா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது. ஆனா கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டு வரலாற்றுல பெரியாருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஒரு கட்சியை நிர்வகித்தது, ஆட்சியை நடத்தியது அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கொள்கைகளை வடிவம் கொடுத்தது கலைஞர் தான். அப்ப அவரை பொதுத் தலைவரா பேசுறதுல இந்த சமூகத்துக்கு தயக்கம் இருக்குன்னா தப்பு கலைஞர்கிட்ட இல்ல, சமூகத்துல கலைஞரை ஏற்றுக்கொள்ள முடியாத அவர்களுடைய மனநிலையில் இருக்கு. ஒரே குறிக்கோள் இந்த திராவிட இயக்கம் உருவாக்கி தந்த இந்த சமூக நீதி மரபை தொடர்ந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாம
தமிழ்நாட்டை பார்க்க வேண்டும், இந்தியாவை அந்த அடிப்படையில் பார்க்க வைக்க வேண்டும் அப்படின்றது மட்டும்தான். பட் உங்க வயசை ஒத்த ஆட்கள் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு விஜய் கட்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சீமான் கட்சியில் இருக்கட்டும், இந்த இளம் தலைமுறை முதல் வாட்டி ஓட்டு போட்டிருப்பாங்க அல்லது ஓட்டு போட காத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு செட்டா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா விஜயகாந்த் வந்தாரு, அப்போ வந்து விஜயகாந்த் வந்து ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தாரு, நிர்வாகிகள்லாம் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்கனாலும் அப்ப இந்த இளம் படையர் இருக்கு இல்லையா, இவங்க வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு விஜயகாந்த் ஓட்டு போடுவோம். நான்லாம் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்ப எனக்கு ஓட்டே கிடையாது. ஆனா நாங்க ஸ்கூல்ல பேசும்போது விஜயகாந்த் ஓட்டு போடுவோம்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். நான் முதல் ஓட்டெல்லாம் நோட்டாக்கு போட்டேன். அதுதான் அப்போது புரிதல். அவங்க வந்து விஜயகாந்த்ல இருந்தாங்க, அப்புறம் சீமானுக்கு வந்தாங்க, இப்ப விஜய்கிட்ட இருக்காங்க. இப்ப நீங்க அதே ஒரு செட்ல இருந்து வந்து இவ்வளவு புரிதலோட ஒரு அரசியல் தளத்துல இயங்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன கேப் நடக்குது? ஏன்னா ஒரு செட் ஆஃப் ஓட்ட ஒவ்வொரு தேர்தலையும் இடைத்தரகர்களா வர கட்சிகள் வந்து இப்படி ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லேட்டா தான் விஸ்டம் வருது. இல்ல 2014 முதல்ல மோடி வரும்போது சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் மத்தியில ஒரு பேச்சு வர ஆரம்பிச்சது. ஒரு மாற்றம் வேணும். என்ன மாற்றம் வேணும்? காங்கிரஸ் எத்தனை வருஷம் இந்தியாவை ஆண்டுருச்சு? இல்லடா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பிஜேபி தாண்டா இருந்துச்சு. இல்லப்பா, 10 வருஷமா காங்கிரஸ் இருந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும், புதுசா ஒருத்தர் வரட்டும், அதுக்கப்புறம் காங்கிரஸ். தமிழ்நாட்டு மென்டாலிட்டியில இருந்து அப்படின்னா பாக்குற நண்பர்கள் கூட யோசிச்சு பார்க்கலாம். 2014 இந்திரகுமார்கிட்ட பேசும்போது அவன் சொன்னானே, இவங்க வேணாம், இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க, இவங்க வந்தாங்கன்னா நம்ம இப்ப பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு பாஜகவினுடைய அந்த மதவாதம் ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்டா அல்லது வந்து பாசிஸ்டா இவங்க எப்படி எவால்வ் ஆவாங்கன்றத பத்திலாம் அப்ப புரிதல் கிடையாது. ஆனா இவன் வந்து மதவாதி, இந்த மதவாதியால் இந்தியாவை ஆட்சி செய்ய முடியாது, கூடாது. அது ஒண்ணுதான் அப்ப இருந்த அண்டர்ஸ்டாண்டிங். அதற்கு பிறகு எப்போதுமே வந்து கலைஞர் தான் அளவுகோலாக நான் பார்த்துட்டே இருந்தேன். இந்த சமூகத்தை சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்றத பார்க்காம தனக்குள் மட்டுமே யோசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் தான் வந்து தாவேகாவா இருக்கட்டும் அல்லது வந்து பாஜகவா இருக்கட்டும், இந்த கட்சிகள் பக்கம் கரசேரவன் பூரா தனக்குள் நடப்பதை மட்டுமே யோசிப்பது, வெளியில நடக்கிறத தப்பா பாக்குறது. அதுதான் வந்து சீமான் சைட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறது. இப்படி போய் நின்று எல்லாருமே அடுத்த 5 வருஷத்துல துண்டக்கான துணியை காணன்னு தலைவிரிச்சு ஓடி வந்ததுதான் தமிழ்நாட்டினுடைய கடந்த 20 ஆண்டு கால வரலாறாக இருக்கிறது. என்ன பிரச்சனையா நான் பாக்குறேன் அப்படின்னா, இங்க சுத்தி இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் இருக்குல்ல, இது எல்லாம் வந்து ஒரு அரசினுடைய கடமை, அதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும்? இதை தாண்டி வேற ஒண்ணு செய்யணும். இதையே திருப்பி செய்ய போறேன்னு அவங்க என்ன சொல்றான்? நான் நல்ல ரோடு போட போறேன், நல்ல தண்ணி கொடுக்க போறேன், நல்ல ஸ்கூலு கட்ட போறேன், நல்ல காலேஜ் கொடுக்க போறேன். இது எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கொடுத்துருக்கு. இல்ல இது பத்தாது, சரி எப்படி வேணும்? பயங்கரமா இருக்கணும். எந்த மாதிரி வேணும்? இல்ல ஒரு மாதிரி ஃபாரின்ல இருக்கிற மாதிரி வரணும். சரி, முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற நிலப்பரப்புல எப்படி இருக்குன்னு பாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திரால இருக்கக்கூடிய பஸ்ஸை பாரு, கேரளால பஸ்ஸை பாருங்க. கேரளா நல்ல அரசு தான், கேரளா பஸ்ஸையும் தமிழ்நாடு அரசு பஸ்ஸையும் பாருங்க, பெரிய வித்தியாசம் இருக்கு. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயோ அல்லது யுனைடெட் கிங்டம்லயோ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா மினிமம் வெயிட்டிங் ஹவர்ஸ் வந்து 4 to 5 hours. நீங்க ஹார்ட் அட்டாக்லேயே போயிருக்கலாம், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணா தான் நேரா உள்ள போவீங்க. நீங்களா வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா 4 மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி ஆயிரும். ஃபர்ஸ்ட் எய்டு கிடைப்பதற்கே சில மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான் அந்த ஊரில் இருக்கிறது. இங்க அப்படி இல்லை. நீங்க அரசு மருத்துவமனைக்கே போனாலும் ஒரு வெளிநோயாளி பிரிவுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 1 to 2 hours நம்ம வந்து we will be attended properly அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிற மனநிலை. உன் கடமையை தானே நீ செஞ்ச. இந்த கடமையை எத்தனை அரசுகள் சரியாக நிறைவேற்றி இருக்கின்றன அப்படின்றத குறைந்தபட்சம் யோசித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, திமுக எச்சரிக்கின்ற அந்த விஷயங்கள் வந்து சமூகத்துல வந்து நேரடியாக பிரதிபலித்திருக்கிறது. நீங்க வந்து திமுக மேல விமர்சனம் வைக்கலாம், கலைஞர் ஆட்சியில விமர்சனம் வைக்கலாம், முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில விமர்சனம் வைக்கலாம். விமர்சனம் வைப்பதற்கு யாருக்கும் உரிமை உண்டு. கட்சியே விமர்சனம் வைக்குது. 12 மணி நேரம் வேலை சட்டம்னு கொண்டு வந்தா தோமுசாவே விமர்சிச்சு கண்டன போராட்டம் நடத்துறாங்களே, அப்ப விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை உண்டு. ஆனா அந்த விமர்சனம் என்பதை தாண்டி இது என்ன செய்திருக்கிறது, செய்தவை என்ன, அதனுடைய அடித்தளம் என்ன? ஜெயலலிதா உருவாக்கிய இண்டஸ்ட்ரியல் பார்க் தமிழ்நாட்டுல எத்தனை? ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லு. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கை ஜெயலலிதா உருவாக்கியதே கிடையாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸுமே வந்து கலைஞர் உருவாக்கியது. இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ன்ற கான்செப்டை இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்துபவர் கலைஞர் தான் அறிமுகப்படுத்துறார். 1971, 72, 76 இந்த 5-6 ஆண்டு காலத்திற்குள்ள இன்னைக்கு நம்ம வியந்து பார்க்கின்ற சிப்காட்டு, சிட்கோ, எல்காட்டு உள்ளிட்ட அத்தனை நிறுவனங்களையும் கலைஞர் உருவாக்குறார். எல்காட்டெல்லாம் 1976 உருவாக்குறாரு. எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவினுடைய எதிர்காலமாக இருக்கும் என்பதை பற்றி புரியாத ஒரு முதலமைச்சரால் அதை யோசித்திருக்கவே முடியாது.
76ல எலக்ட்ரானிக்ஸ் பூங்கா ஒருத்தரை உருவாக்குறாரு அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன? பின்னாடி நம்மளால ஏன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசி வந்த போது ஈஸியா அடாப்ட் ஆக முடிஞ்சதுன்னா, we already had எல்காட், we already had சிப்காட், we already had சிப்கோ. இது எல்லாமே இருக்கிறதுனால புதிய பாலிசி வரும்போது அதுக்கான ஸ்பேஸை உருவாக்கி தர்றது ரொம்ப ஈஸியா இருந்தது. நம்மளுக்கு தேவை பாலிசி மட்டும்தான். அதுக்கு தேவையான லேண்ட் பேங்க் 76ல உருவாக்கிட்டோம். அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் 76ல உருவாக்கிட்டோம். அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 76ல உருவாக்கிட்டோம். விரிவுபடுத்துவதற்கு ஸ்கோப்போட அதை நம்ம லேண்ட் பேங்கோட சேர்த்து வச்சிருக்கிறோம். அப்ப இவ்வளவு வேலைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எல்காட்ல உட்கார்ந்துதான் கலைஞர் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் அப்படின்னு போஸ்ட் போட்டுருக்கான். நீ உள்ள போறிய அந்த பார்க்க அந்த எல்காட் இருக்குது. அந்த எல்காட் எந்த வருஷம் திறந்தது? யார் திறந்தது? ஜெயலலிதாவுக்கும் அந்த எல்காட்டுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறது? அப்போ ஜெயலலிதா ஆட்சியில் எதுவுமே நடக்கல. கடந்த 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த 4 ஆண்டு காலத்தை எடுத்து பாருங்க. அந்த 4 ஆண்டுகள் எடப்பாடி காலத்துல வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கோ பெருக்குவதற்கோ இண்டஸ்ட்ரியல் பார்க்கை உருவாக்குவதற்கோ ஏதாவது வேலை செய்திருக்கிறார்களா? கலைஞர் இங்கே கொண்டு வர்ற சிப்காட்டு, சிட்கோ உள்ளிட்ட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் தான் அதற்கு பிறகு வாஜ்பாய் காலத்துல இந்தியா முழுக்க கொண்டு போய் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்னு இன்னைக்கு SEZ அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க இடங்கள் இருக்கு. முன்னோடியாக தமிழ்நாடு அதை செயல்படுத்தி காட்டியது. அப்போ இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீ டேக்கன் ஃபார் கிராண்டடா பார்க்க வேண்டியது இல்ல. இந்தியாவில் யாருமே இப்போது வரைக்கும் பல மாநிலங்கள் செய்வதற்கு யோசனை கூட இல்லாத ஒரு இடத்தில் இந்த கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய உழைப்பை செலுத்தி இருக்கிறது. ரெண்டாவது, கொள்கை ரீதியாக இன்றைக்கு ஈஸியா சொல்றாங்கல்ல. இப்ப தாவேகா நடிகர் பனையூர் பண்ணையார் என்ன சொல்றாரு? தமிழ்நாடு ஏற்கனவே பாஜகவை தோக்கடிச்சிருச்சுல்ல, இனிமேல் எதுக்கு? நீ எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போற தமிழ்நாடு பாஜகவை தோக்கடிச்சிருச்சுன்னு. தோக்கடித்தது எப்படி நடந்தது? தோற்கடிக்க வைப்பதற்கு என்னென்ன வேலைகள் இங்கு நடத்தப்பட்டது? 1924 இல்ல 1914 இருந்து இங்க வேலை பார்த்திருக்காங்க. நீதி கட்சி காலத்திலிருந்து இங்க மதவாதமோ சாதியவாதமோ தலை தூக்காதபடிக்கு நீதி கட்சியோ திராவிட இயக்கங்கள் அத்தனையும் இந்த வேலையை தொடர்ந்து பார்த்திருக்கிறது. அந்த கண்டினியூட்டியை திமுக எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அதனாலதான் ஒரு முறை கூட்டணி வைத்தாலும் கூட அந்த கூட்டணியில டிமாண்ட் பண்ண முடியுது. நீ ராமர் கோயில் கட்டக்கூடாது, பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவதற்கான முயற்சி மேற்கொள்ளக்கூடாது, ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணக்கூடாது, யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரக்கூடாது. இந்த டிமாண்டை வச்சு கடைசி வரைக்கும் லகான கையில வச்சிருக்க முடிந்தது கலைஞரால முடிந்தது. இது மற்றவர்களால முடிந்ததா? ஜெயலலிதாவும் கூட்டணியில் இருந்தார். முதல்ல ஜெயலலிதா உடைத்ததற்கு பிறகுதான் கலைஞர் அந்த கூட்டணிக்கு போறார். கலைஞர் அந்த கூட்டணி போவதற்கு காரணமே ஜெயலலிதா தான். ஜெயலலிதா ஏன் வாபஸ் வாங்குறாங்க? கலைஞர் அரசாங்கத்தை கலைச்சு விட்டுருங்க அப்படின்னு வாஜ்பாயிட்ட கோரிக்கை பிரஸ் மீட்ல சொல்றாங்க. நான் இந்த அரசாங்கத்தை கலைக்க சொன்னேன், அவங்க கலைக்க மாட்டாங்க. we have our differences so we are withdrawing அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்படி ஒருத்தரால எப்படி வெளிப்படையா பேச முடியும்? நான் இந்த ஆட்சியை கலைக்க சொன்னேன், கலைக்க மாட்டேன்ட்டாரு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைக்க சொல்லி இன்னொரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அழுத்தம் கொடுத்தேன்றத எவ்வளவு தடித்தனமாக ஒருத்தரால வெளிப்படையா பேச முடியுது? அவரை ஒரு ஜனநாயகவாதி என்று வேற இன்னைக்கு பேச தொடங்கி இருக்கிறாங்க. ரோட்வேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இது அத்தனையும் வாஜ்பாய் கூட்டணியில் இருந்த போது தமிழ்நாட்டுக்கு நாம் பெற்றுக்கொண்ட நலத்திட்டங்கள். இந்த திட்டங்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்துக்கான அடிப்படையாக மாறி இருக்கிறது. அப்ப திமுக கூட்டணி வைத்து இங்கே மதவாதத்தை ஊடுருவ வைக்கவில்லை, மாறாக வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்தது. பாஜக இல்லாமல் இருக்கிறது. இந்த நிலைக்கு தமிழர்கள் உருவாக்கி தானாக இந்த மனநிலை உருவானதா? இந்த மனநிலை உருவாக்குவதற்கு எத்தனை தலைவர்கள் இப்படி போராடி இருக்கிறார்கள், ஒரு நவீன சிந்தனையை நோக்கி தள்ளி இருக்கிறார்கள். அப்ப இது எல்லாத்தையும் டேக்கன் ஃபார் கிராண்டடா பாக்குறதுல இருந்து இது வருது. ஏமாத்துறாரு. எப்படி ஏமாத்துறாரு? நான் வந்தா கல்வி இலவசம், மருத்துவமனை இலவசம். ஏற்கனவே கல்வி இலவசமா இருக்கு, மருத்துவம் இலவசமா இருக்கு. அப்ப புதுசா இலவசம் தரப்போற அப்படின்னா தனியார் மயம் இல்லாமல் ஒழிக்க போறியா? தனியார் மயம் இல்லாம ஒழிக்க போற அப்படின்னா தனியார் மயத்தை ஒழிப்பேன்றதுதானே உன்னுடைய கோரிக்கையா இருக்கணும், உன்னுடைய பிராமிஸா இருக்கணும். அதை ஏன் நீ சொல்ல மாட்ட? நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல பாடசாலைகள் எல்லாம் சொல்ற. இதெல்லாம் இப்பயும் நல்லா தான் இருக்கு. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு நல்லாவே இருக்கு. உடனே முதல்ல இந்த டிவிஷனை புரிஞ்சுக்கணும். ஏன் டிவைட் பண்றான்? வாக்காளர்களை ஏன் சிதறடிக்கிறான்? அந்த சிதறடிப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த நோக்கம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர்களுடைய வாக்குகளை சிதறடிப்பது என்கின்ற நோக்கத்தோடு நீண்ட காலமாக பாஜக முயற்சி செய்து வருகிறது. இது வடக்கில் அவர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது. வடக்குல கன்ஷிராமும் முலாயம் சிங் யாதவும் ஒன்னா சேர்ந்து செய்ய முயற்சி செய்த அரசியலை வீழ்த்தி கன்ஷிராம்களும் முலாயம் சிங் யாதவ்களும் ஒரு காலத்திலும் சேர முடியாதபடி அவர்களை உடைத்து விட்டது யார் அப்படின்னா பாஜக. கள அளவில் RSS காரர்களை வைத்து சாதி அமைப்புகளை கூர்தீட்டி அந்த சாதிகளுக்கு இடையிலான கலவரங்களை கூர்தீட்டி அந்த கலவரத்திலிருந்து அவர்கள் மீள முடியாதபடிக்கு சாதி வெறியை ஊக்குவித்து அந்த இரண்டு சாதிகளையும் நிரந்தர பகை சாதிகளாக மாற்றுகின்ற வேலை.
சௌமியா அன்புமணி இன்றைக்கும் RSS கூட்டத்திற்கு போகிறார், உள்ளே இருக்கக்கூடியவர்களே சொல்லுகிறார். அப்போ அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூத்துக்களுக்கு பின்னால யார் இருக்கிறா? சௌமியா அன்புமணி எதற்காக RSS கூட்டத்துக்கு போறாங்க, RSS காரர்களை பேசுறாங்க? ஏன் ஆடிட்டர் குருமூர்த்தி அவங்க வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பேச வர்றாரு? ஆடிட்டரும் ராமதாசும் இதுவரைக்கும் பொது வெளிகளில் சந்திச்சு பேசினதா தமிழ்நாட்டு வரலாற்றுல எங்கேயுமே பதிவுகளே இல்லை. அப்ப அவர் ஏன் உள்ள வர்றாரு? அப்ப பாமகவுடைய ரோல் யாருக்கு பயன்படுது? அதே போல இங்க வந்து பாமகவை எப்படி கூறுதிட்டு இருக்கிறார்களோ அதே போல ஆதிதிராவிடர் இனக்குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்ற வேலையை RSS தொடர்ந்து செய்கிறது. அதனால்தான் ஆதிதிராவிடராக பிறந்த ஒருவரை வைத்தே இந்துத்துவ அம்பேத்கர்னு அவனால புத்தகத்தை வெளியிட வைக்க முடிகிறது. ஆனாலும் அவரை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படியான ஒரு வேலையை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த பக்கம் அப்படின்னா சிறுபான்மையினருடைய வாக்குகளை சிதறடிப்பது. இந்த சிறுபான்மையினர் வாக்குகளை சிதறடிப்பது அப்படின்றது இன்றைக்கு நேற்றல்ல, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இருந்தே RSS தொடர்ந்து செய்து வந்திருக்கக்கூடிய வேலை திட்டம். 25 ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 47 அவங்க என்ன பண்றாங்க? கல்கத்தாவிலும் டெல்லியிலும் நடைபெற்ற கலவரங்களுக்கு பின்னால் RSSின் கை நேரடியாக இருக்கிறது என்பதை நான் சொல்லல, முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லல, கலைஞர் சொல்லல, அண்ணா சொல்லல, காந்தி சொல்றாரு. காந்தி நேருவுக்கு சொல்லுகிறார், நேரு பட்டேலுக்கு சொல்லுகிறார், நேருவினுடைய கடிதங்களில் அது குறிக்கப்பட்டிருக்கிறது, காந்தியினுடைய பேத்தி மணிபெண்ணினுடைய புத்தகத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. RSS இந்த கலவரங்களுக்கு பின்னால் இருந்ததாக காந்தி உணர்ந்தார், அதை நம்பினார். கோல்வால்கரை நேரில் பார்க்கும்போது உங்கள் கைகளில் ரத்தம் படிந்திருக்கிறது என்று காந்தி எச்சரிக்கிறார். அப்போ இவர்களுடைய வேலை எல்லாமே இந்து முஸ்லிம் கலவரத்தை தொடர்ந்து மூட்டுவது. முஸ்லிம் எல்லாம் வளர்ந்துட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா ஊர்லயும் முஸ்லிம் தெருவுனே ஒன்று இருக்கு. அந்த தெரு அப்படியே தான் இருக்கு. அந்த தெருவில் மாளிகைகள் வரல, அந்த தெருவில் வந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வரல, அந்த தெரு அப்படியே இருக்கிறது. ஒரு 2 வீடு எக்ஸ்ட்ரா கூட மாறல. முஸ்லிம் ஒருத்தனுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு ஊரெல்லாம் ஒதுக்குறதுனாலதான் அவன் வந்து தனியா இருக்கிறான். ஆனாலும் இந்த பகையை தாண்டிய ஒரு ஒற்றுமை இந்த சமூகங்களுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ இதுதான் தமிழ்நாட்டுல நாம பார்த்து கொண்டிருப்பது. இதை உடைப்பதற்கான வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள். இதை உடைக்க முடியுமானா இந்த ஃபேப்ரிக்கை உடைக்க முடியல. அதனால என்ன பண்றான்னா, இவன் ஒரு இடத்துல கன்சால்டேட் ஆகுறானே, அந்த கன்சால்டேஷனை 2ஆ ஸ்பிளிட் பண்ணுவோம். உதாரணத்திற்கு ஜெயலலிதா சீமானை பயன்படுத்தி கொண்டது போல இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியவாதம் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அடைக்கலம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதை உடைப்பதற்கு மாப்போசி முயற்சி செய்தார், ஆதித்தனார் முயற்சி செய்தார். ஆனா இவங்க 2 பேரும் கடைசியில வந்து திமுகவிலே தஞ்சமடைந்தார்கள். இன்னைக்கு மாப்போசியை பத்தி சீமான் பேசுறாரு. மாப்போசி கடைசியில எந்த கட்சியில எம்எல்ஏவா இருந்தார்? அவர் எந்த சின்னத்தில் போட்டியிட்டார்? ஆதித்தனார் யாருடைய அமைச்சரவையில் அவர் வந்து முதல்ல ஸ்பீக்கரா இருந்தாரு, அதற்கு பிறகு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அவர் யாரை ஆக்குனா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். கலைஞர் தான் அவர் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஆக்குறாரு. அப்போ கடைசியில் திமுகவில் தான் தர்ஜமடைகிறாங்க. இப்போ சீமானின் மூலமாக ஒரு ஈழ வெறுப்பரசியலை இங்கு வந்து உலா விடுவதற்காக சீமானையே வந்து ஆதரிப்பது. எப்படி வந்து RSS வந்து அனைத்து கெடுக்கின்ற இயக்கமோ அவங்களுடைய முதல் குறியே வந்து கூட்டணி வைத்து அவர்களை காலி செய்வதுதான். சீமானுடைய வேலையும் அதுதான். விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசுவது போல பேசி இன்றைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இப்ப நம்மெல்லாம் ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும்போது பிரபாகரன் அவர் ஒரு ஐகான். விமர்சனம்லாம் பின்னாடி வரும். முதல்ல வந்து என்ன வரும்? என்ன இருந்தாலும் அவர் ஒரு போராட்டக்காரர். இலங்கையில ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தனி மனுஷன் நின்று காட்டிட்டு இருக்கிறான், சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழர்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறான்ற உணர்வு இருக்கும். கலைஞர் தான் அதை நமக்கு கடத்துறாரு. ஜெயலலிதா என்னைக்கும் பிரபாகரனை பத்தி பேசி நம்மளுக்கு அறிமுகப்படுத்தல. எம்ஜிஆர் பிரபாகரன் அவர்களுக்கு நிதி கொடுத்திருந்தாலும் கூட எம்ஜிஆர் பிரபாகரனை பிரபலப்படுத்தி நாம் அறிஞ்சுக்கல. நாம் அறிந்தது கலைஞரின் வழியாகத்தான், திமுகவின் வழியாகத்தான். திமுக காரன் தான் வீடு வீடுக்கு பேர் வச்சாங்க. பிரபாகரனும் மதிவதனினும் பேர் வச்சதெல்லாம் திமுகவும் திகாவும் தான். அப்போ இவர்களிடமிருந்து முதல்ல யார் அந்நியப்படுத்துறாங்க அப்படின்னா தமிழ் உணர்வாளர்களை அந்நியப்படுத்துவது அல்லது தமிழ் தேசிய உணர்வாளர்களை அந்நியப்படுத்துவது. அப்படி அந்நியப்படுத்துபவர்கள் சாகின்ற வரைக்கும் அவர்களை கூட சேர்த்து கொண்டு வைத்துக்கொண்டு இங்க அந்த உணர்வை மழுங்கடிப்பதுதான் இவர்களுடைய வேலை. அதே வேலை விஜய்க்கு வேறு இடத்துல. என்ன விஷயத்துல அப்படின்னா சிறுபான்மையினர் விஷயத்துல. நீங்க வந்து ரம்ஜானுக்கெல்லாம் போங்க, நீங்க பக்ரீத்துக்கெல்லாம் போங்க, சாப்பிடுங்க, சிறுபான்மையினருக்காக பேசுங்க. வக்ஃபு கேஸ் 100 பேர் கேஸ் போடுவான், சேர்ந்து நீங்களும் ஒரு கேஸை போடுங்க. அஃபிடவிட் யார் எழுதுவா? யாரோ எழுதுவான், உங்களுக்கு அஃபிடவிட் வந்து சேரும். அதுல ஆர்கனைசர்ல இருந்து எடுக்கிறோமா கம்யூன் மேகசின்ல இருந்து எடுக்கிறோமான்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு அஃபிடவிட் வரும், நீங்க கேஸை நடத்துங்க. இப்படி ஒரு கேஸை நடத்திட்டு நாங்கள் சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள். சிஏஏ ப்ரொட்டஸ்ட் நடந்த போது நீ எங்க இருந்த? திமுக கார ரோட்ல இருந்தான், நீ எங்க இருந்த?
தீகா ரோட்ல இருந்துச்சு, நீ எங்க இருந்த? இஸ்லாமிய அமைப்புகள் ரோட்ல இருந்தது, நீ எங்க இருந்த? இங்க எல்லாரும் ஒரே கூட்டணியில தான் இப்ப இருக்கிறாங்க, நீ யாரு புதுசா வந்திருக்கிற கோமாளி? இதை யோசிச்சு பார்க்கணும். இந்த யோசனையை பற்றி நீங்க என்னுடைய சார்பு நிலையை பார்க்கிறவங்க என்னுடைய சார்பு நிலையை மனதில் வைத்துக்கொண்டு இவருடைய சார்பு நிலையிலிருந்து பேசுகிறாரு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த கோபத்தை தள்ளி வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையா பொய்யான்றதை நீங்களே யோசிப்பார். இங்க இருக்கக்கூடிய விஜய் என்கின்ற நபர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக என்ன செய்திருக்கிறார்? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை கெடுக்க வேண்டும். கெடுக்க வேண்டும் என்றால் முதல்ல இஸ்லாமிய வாக்காளர்களை தனியாக பிரிக்க வேண்டும். அப்படி பிரிப்பதன் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை முஸ்லிம்கள் ஆதரிக்கின்ற கட்சி எது? முதல்ல திமுக, இரண்டாவது அதிமுக. இது வெகுஜன கட்சிகள். அடுத்து காங்கிரஸ், திமுக, அதிமுக என்கின்ற மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அவங்களை நீ அந்நியப்படுத்துவதன் மூலமாக என்ன செய்ய பார்க்கிறாய்? இந்த வெகுஜன கட்சிகளிடமிருந்து அவர்களை அந்நியப்படுத்தி விட்டால் அவர்களை எளிமையாக குறிவைத்து விடலாம். குறிவைத்து விட்டால் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை தூண்டிவிடலாம் என்கின்ற பெரிய திட்டத்தினுடைய ஒரு சின்ன துரும்பாக விஜய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். சீமான் எப்படி ஈழ உணர்வாளர்களை எல்லாம் தனியாக கலட்டி கொண்டு போய் இன்னைக்கு ஈழ உணர்வை மழுங்கடித்திருக்கிறார்களோ அதே வேலையை வைத்து இஸ்லாமிய சகோதரத்துவ உணர்வை மழுங்கடிப்பதற்காக விஜய் என்கின்ற நபரின் மூலமாக இஸ்லாமிய வாக்குகளை சிதறடிப்பது, ஆதிதிராவிடர் வாக்குகளை சிதறடிப்பது என்கின்ற அஜெண்டா தான் அவருக்கு பின்னால் இருக்கிறது. இதை தாண்டி உண்மையிலேயே அவர் இருக்கிறார் அப்படின்னா ஆழமா பாஜக எதிர்ப்பு பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்க? பாஜக என்பது இப்பவும் தூர தேசத்தில் இல்ல, அதிமுகவோட கூட்டணியோடு வந்திருக்கிறது. போன முறை அந்த கூட்டணி 75, இந்த முறை 75க்கு குறைவாக அவர்களை தள்ள வேண்டும் என்கின்ற வெறி உனக்கு இருக்கணுமா இல்லையா? பாஜக உன்னுடைய கொள்கை எதிரி. அந்த கொள்கை எதிரியோடு கூட்டணி வைத்திருப்பவரை பற்றி கேள்வி கேட்டால் அவங்கள பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? அவங்க தான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வாஷ் அவுட் ஆயிட்டாங்களே. அந்த கூட்டணி 75 சீட் ஜெயிச்சதே. அந்த 75க்கு எதிராக நீ இன்னைக்கு என்ன களத்துல வேலை பார்த்திருக்கிற? எந்த வேலையும் பார்க்கவில்லை. இப்படி மேம்போக்காக அறிக்கை அரசியலை செய்து கொண்டு வேறு நோக்கங்களுக்காக அவர் மீது நடத்தப்பட்ட ஐடி ரெய்டுகளில் பல ஆதாரங்கள் சிக்கி இருக்கின்றன, பல ஆடியோக்கள் சிக்கி இருக்கின்றன. அது அவருக்கு எதிரான மிரட்டலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்பதை அவரை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாஜகவே கைகாட்டிய ஒரு வழிமுறையாகத்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. பாஜகவுக்கும் அதே நிலைமை தான். அப்போ இந்த சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட் அப்படின்றத இங்கு உருவாக்கியது யார்? இங்கு வளர்த்தெடுப்பது யார்? அதிலிருந்து பாதை மாறாமல் நிற்பது யார்? அதுல ஒரு பிரச்சனை அப்படின்னா வெள்ளம் வரும்போது வீட்டுக்கு கூப்பிட்டு ஒருத்தர் உபசரிக்கிறதுன்றது, வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்கிறாங்க, நான் அரிசி வச்சிருக்கேன் வேணா வாங்கிக்க, அது கடைக்காரனே கொடுப்பாரு. மளிகை கடை அண்ணாச்சி வீட்டுல தண்ணி பூந்துருச்சு, அரிசி இருக்கா வீட்டுல? இருக்குப்பா எடுத்துக்கப்பான்னு அண்ணாச்சியை கொடுப்பாரு. நீ எதுக்கு பனையூர்ல உட்காந்துக்கிட்டு கூப்பிடுற? அந்த 25 கிலோ சிப்பத்தை அந்த அண்ணாச்சி வீட்டுக்கு போனாலே எடுத்துக்கலாமே, இதுக்கு நீ தேவையில்லையே. நீ என்ன பண்ணிருக்கணும்? உண்மையிலே ஒரு பகுதியில பிரச்சனை இருக்கு, அங்க தண்ணி வரல அப்படின்னா உன்னுடைய தொண்டர்களை அனுப்பு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணு, அதன் மூலமா ஏதோ ஒண்ணு பண்ணு. இது எதையுமே செய்யாமல் நாங்க நோட்டு புக் கொடுக்குறோம், நாங்க எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் பேனா பென்சில் பரிசு கொடுக்குறோம். தமிழ்நாடு அரசாங்கத்துல இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்ற ரேங்கிங் சிஸ்டத்தை 12th பின்பற்றுவது கிடையாது. பஸ் மேல ஏறி குதிச்சாரு இல்லையா, அந்த பையனை ஊர்ல இருக்கிறவங்க தலைவரா பார்ப்பாங்களா அல்லது இவன் கூட சேராதன்னு சொல்லுவாங்களா? சேராதன்னு சொல்லுவாங்க. ஏன் சேராதன்னு சொல்றாங்க? ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கிறான், பஸ்ல மேல போய் குதிக்கிறான், இவன் ஒழுக்கமானவனா முதல்ல அப்படின்ற கேள்வி வரும். அப்ப அவனை சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்தி வைத்திருக்கிறார் விஜய். அவனை ஒரு வெறிபிடித்த மனநிலைக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அதான் ரசிகர்களுடைய வெறியை பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு. இந்த வெறி அடங்கும் போது அவன் முழிச்சு பார்க்கும்போது சீமானின் பின்னால் எப்படி பெரிய சொத்துக்களை எல்லாம் இழந்துட்டு ஒரு கூட்டம் நிக்குதோ, வெளியே வந்தா சொத்தை திருப்பி மீட்க முடியாதோன்ற பயத்துல உள்ளுக்குள்ள லாக்காய் நிக்குதோ, அதே போன்ற இடத்தில் தாவேகாவினுடைய நிர்வாகிகளும் தாவேகாவினுடைய தொண்டர்களும் நிற்பார்கள். நிச்சயமா அது நடக்கும். விஜய்க்கு என்னங்க பிரச்சனை? அவர் ஜாலியா இருக்கிறாரு. இப்பவும் பாருங்க, ஒரு சீரியஸான பாலிடிக்ஸ் நடக்குது, அவர் சொல்றபடியே பரந்தூர்ல பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம், அல்லது மற்ற இடங்கள்ல பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். நீ ரோட்ல இருக்கணும். இவ்வளவு சீரியஸான பிரச்சனை நடக்கும் போது கூட நீ ஜனநாயகன் ஒரு படத்தை போட்டு ஷூட்டிங்ல ஜாலியா இருக்கிற அப்படின்னா அப்ப அவருக்கு என்ன பிரச்சனை? 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்றேன், அப்ப நீ இன்னும் எவ்வளவு அடிக்கிறதுக்காக வர்ற? இல்ல 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்ற அப்படின்னா
அந்த 200 கோடியை நீ எப்படி வாங்கின, அந்த 200 கோடி என்னவா இருந்துச்சு, உங்க வீட்டுக்குள்ள அந்த பணம் என்னென்ன ஸ்பிளிட் பேமெண்டா வந்துச்சு. ஏன்னா புலிப்படம் நடந்த போது ஒரு நெருக்கடி வந்தது. பல லட்சங்களே அவர் வந்து செக்காக வாங்கி கொண்டு அதற்கும் அதிகமான பல லட்சங்களை, பல கோடிகளை வந்து அவர் வந்து கேஷா வாங்கிக்கிட்டாரு. காரணம் வந்து அது கணக்கில் வராத பணமாக வைக்கப்பட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு. நீதிமன்ற படியேறி ஓடி ஓடி அலைந்து கொண்டிருந்தார். கொஞ்சம் வருஷம் முன்னாடி கூட அந்த கேஸை பத்தி அப்டேட் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. ஏன் எனக்கு தெரியல. ஒருவேளை தொண்டர்கள் அவங்க யோசிக்கட்டும். அண்ணன் மேல ஒரு ஐட் ரைடு நடத்தினாங்களே, நிறைய பிடிச்சதா சொன்னாங்களே, என்ன பிடிச்சாங்க? பிடிக்கப்பட்டது பேப்பர்களை அல்ல, அந்த அணிலினுடைய கழுத்தை. அந்த அணில் வேற யாரும் அல்ல, விஜய் தான். விஜயனுடைய கழுத்தை பிடிச்சு கட்சி ஆரம்பிக்கிற கையெழுத்து வாங்கிட்டு போறதுக்கு தான் அந்த ரெய்டு நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராக விஜய் வர வேண்டிய நேரத்தில் வரவில்லை. ஆனாலும் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவருடைய வீடு என்பது முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு முதல்வனுடைய வீடு என்பது ஒரு ஹை செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனுக்கு கீழே வருது. அதுவே சில வாரங்கள் முன்னாடி என்னவா இருந்துச்சு, ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு மாணவர் அணி வந்து சிஎம் வீட்டு வாசல்னு போராடினாங்களே, விஜய் வீட்டு வாசலுக்கு போய் நின்னா தொண்டர்களே அடிச்சு விரட்டுறாங்க. போனவங்க எதுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பையனுக்கு ஆட்டிசம் இருக்கிறது, இது போன்ற சிறப்பு திறன் குழந்தைகளுக்கு கவனம் கொடுப்பதற்காக ஒரு பேப்பரை கொடுக்கறதுக்காக அந்த அம்மா உள்ள போயிருக்கிறாங்க. அந்த அம்மாவை போக விடாம வாசல் நின்று கலாட்டா பண்ணி துரத்தி விட்டாங்க. ஆதரவு கொடுக்க வந்தவங்க அந்த அம்மா வேண்டாம் அடிச்சு துரத்தினி. இதுதான் ரசிக வெறி அப்படின்றது. அவன் வந்து பக்கத்துல இருக்கிறவன் முன்னாடி வர்றதை கூட விரும்ப மாட்டான், அவன் மட்டும் வரணும்னு நினைப்பான். ஆனா கடைசியில் ஊருக்குள்ள அவன் செல்வாக்கு இருக்குமா அப்படின்னா கிடையாது. அவன் பெரிய சொத்துக்களை எல்லாம் இழந்து போய் எந்த விதமான பயனும் இல்லாமல் நிக்க போறான். ஆனா அண்ணன் ஜாலியா இருப்பார். இவ்வளவு செலவு நடந்திருக்குல்ல, கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல, அண்ணன் தானே செலவு பண்றாரு. அந்த செலவுக்கான பணம் எப்படி வருது? உண்மையிலேயே நீ கருப்பு பணத்தை ஒழிக்க போராடுற அப்படின்னா உனக்கு கட்சிக்கு செலவுக்கு பணம் யாரு கொடுக்குறா, எங்க இருந்து கொடுக்குறா? நீ காசு கொடுக்குற அப்படின்னா அந்த காசு யாருக்கு போகுது, எங்க போகுது, எப்படி போகுது? எந்த விதமான பொதுவான எந்த விதமான வெளிப்படையான ஆதார இதையும் காணோம், தரவுகளையும் காணோம். மாறாக அனைத்தும் மர்மமாக இருக்கிறது. புஷியானந்து போனா பொத்து பொத்துன்னு காலில் விழுகிற. நீ தான் தமிழ்நாட்டுக்கு சுயமரியாதை கத்துக் கொடுக்க போறியா? நீ தான் தமிழ்நாட்டுக்கு திராவிடத்தை வாழ வைப்பதற்கு கத்துக் கொடுக்க போறியா? பக்கத்து ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறதுக்கு நடந்து போக தெரியாதவள வீட்டு வாசல்லே சிலை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற. இதுக்கு பேர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தலைவர்களை மதிக்கின்ற பாங்கா? அம்பேத்கர் வழியில ஒண்ணு அம்பேத்கர் வழியில இன்டெலெக்சுவலா ஏதாவது பண்ணணும், களத்துல ஏதாவது பண்ணணும். இல்ல பெரியார் வழியில தமிழ்நாட்டு அரசியல்ல கீழே இறங்குனா பூகம்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் கூட்டம் கூட்டமா பேசணும். இல்ல அஞ்சலி அம்மாள் வழியில வந்து போராட்டத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரோட்டுக்கு வந்து இறங்கிடணும். இல்ல காமராஜர் வழியில ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு பயன்படுகின்ற வேலையை ஒரு கட்சியில் இணைந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லது வேலு நாச்சியார் வகையில படையவாது திரட்டிட்டு வரணும் எங்க அண்ணன் சீமான் சொல்வது போல. இது எதையுமே செய்யாம இந்த 5 பேரையும் கொள்கை தலைவராக வைத்துக்கொண்டு உன்னுடைய வேலை திட்டம் என்ன? இது 5 பேரையும் சாதி தலைவர்களாக அடையாளப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கம். அதை அவர் வெற்றிகரமாக செய்திருக்கிறார். அதை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளை அவரும் தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்கான வேலையை செய்வார். சிறுபான்மையினர் வாக்குகளை உடைப்பதற்கான வேலையை செய்வார். இதுதான் அவருடைய அஜெண்டா. அவருடைய சொகுசு என்பது அவருக்கு இருக்கக்கூடிய மீடியா விளம்பரத்தை பயன்படுத்தி, அவருக்கு இருக்கக்கூடிய திரைப்பட செல்வாக்கை விஜய் படத்துல சென்சார் போர்டு கை வைக்க முடியுமா? முடியாதுல. வச்சா இன்னைக்கு கட்சி சும்மா இருக்காது. தமிழ்நாட்டே நீங்க தான் சொல்றீங்க 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு. 1.5 கோடி பேரையும் கூப்பிடு. தமிழ்நாட்டில் வேற எந்த தலைவருக்கு இல்லாத மீடியா விசிபிலிட்டி உனக்கு இருக்கு. நீட் தேர்வுக்கு எதிராக போராட நாளை மாலை அனைவரும் ரோட்டுக்கு வாருங்கள், அப்படியே நடந்து உங்களுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை அறிவிங்க. தமிழ்நாடே பத்தட்டும், போராட்டத்தால வெறியாகட்டும், ஒன்றிய அரசு பார்த்துட்டு என்னன்றதை கேட்கட்டும், தமிழ்நாடு முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். ஏன் அதை பண்ண மாட்டீங்க? ஏன்னா பண்றது உங்களுடைய நோக்கம் அல்ல. உங்களுடைய நோக்கம் என்பது இந்த உணர்வுள்ள இளைஞர்களை கூட்டி கொண்டு போய், இந்த நாய் வந்து வீட்டுல வந்து வெறியாயிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு ஒண்ணு பண்ணுவாங்க. மாடு வந்து வீட்டுல வளர்ப்போம், அதுக்கு வெறியாயிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த மாதிரி உணர்வுள்ள மனிதர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்கள வந்து கருத்தியலாக காயடிக்கின்ற வேலையைத்தான் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். வெளியில் வரும் பொழுது வருத்தம்.